வெஜிடபிள் எப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ணலாம். இது வந்து வெஜிடபிள் வந்து நிறைய சேஃப்ல கட் பண்ணக்கூடிய மிஷினுங்க. இது மிஷின் போட்டு இதில் எந்த வெஜிடபிள்ஸ் இதில் போடுறோமோ இந்த வெஜிடபிளை போட்டுட்டு நம்ம இந்த ஹேண்டில் இருக்கும், இது நம்ம அமுத்தினோன்னா போதும், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. இது பெரிய டெக்னிக்கலாக எந்த விஷயமும் இல்லைங்க. இதில் ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தான். நான் ஜஸ்ட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். இதை சுற்றுறது மட்டும். இப்படி நீங்கள் ஆன் பண்ணக்கூடாது. இது வந்து ரெடிமேடாக எங்ககிட்ட கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ஒரு மணி நேரத்துக்கு 150 கிலோ வெஜிடபிள்ஸை கட் பண்ணி எடுத்துரும். சரி, ஆமாம். இது ஃபுல் சேஃபாக பண்ணிக்கலாம். கத்தி நம்ம கையில் இருக்கிற கத்தியில கூட உங்களுக்கு அடிபட்டுரும். இதில் வந்து அந்த பிரச்சனை கூட இல்லை. சின்னத்தினாலே இமீடியட்டாக ஏற்றிடுறோம். ரெண்டாவது அவங்க டெமோ பார்க்கணும்னு விரும்பினாங்கன்னா வாட்ஸ்அப் ஆன்லைன் காலில் வந்தாங்கன்னா அவங்களோட மிஷினுக்கு டெமோ காமிச்சு அதுக்குண்டான எந்தெந்த பிளேட் போட்டிருக்கிறோன்னு காமிச்சு அதை பேக் பண்ணுறது வரைக்குமே கூட காமிச்சு அதை கொண்டு போய் நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் போட்டுருவோம். டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து அவங்க எடுத்துருவாங்க. வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு வெஜிடபிள் கட்டிங் மிஷின் வந்து மேனுஃபேக்சர் பண்ற ஒரு இடத்துல இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரியும் ஒரு வெஜிடபிள் கட் பண்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு. அதுவும் வந்து இந்த கமர்ஷியல் சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நிறைய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பாங்க, கண்ணில் தண்ணி ஒழுக வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் எவ்வளோ டைம் கன்சியூம் ஆகும்னு தெரியும். ரொம்ப நேரம் எடுத்து கமர்ஷியல் பர்பஸுக்கான ஒரு வெஜிடபிள் கட்டிங் மிஷின் தயாரிச்சுட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்லேயே. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு மண்டபம் ஓன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை எடுத்து ரெண்ட்டுக்கு கொள்ளலாம். பாத்திரம் ரிலேட்டடாக ஒரு ஷாப் வச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கும் வந்து யூஸ் ஆகும். முக்கியமாக வந்து ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் வந்து ப்ரோ நமக்கு சொல்லுவார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஓன் பண்ணுறாரு. ஓகே, சொல்லிடுங்க. நம்ம நேம் சொல்லிடுங்க. என்னோட நேம் ஜெகதீஸ்வருங்க. எங்கள் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா VTechங்கிற கம்பெனி. VTech எத்தனை வருஷமா நம்ம வந்து இது நம்ம ஒரு 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கிறோம். 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன மாதிரி இந்த ஒரு மிஷின் மட்டும் தான் நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? மெயினாக வெஜிடபிள் ப்ராசஸிங் மிஷின்ஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேற கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்து வெஜிடபிளை எப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ணலாம். இது வந்து வெஜிடபிளை வந்து நிறைய சேஃபில் கட் பண்ணக்கூடிய மிஷினுங்க. இது அது போக வந்து நம்மளுக்கு வெஜிடபிளை வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அது அந்த ப்ராசஸ் இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் கூட பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் மெயின் வந்து எங்களோட மெயின் ப்ராடக்ட் வந்து வெஜிடபிள் கட்டிங் மிஷின் தான். இது 10 இயர்ஸாக நாங்கள் இந்த மிஷின் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, மேனுஃபேக்சரிங் எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க. இதனுடைய A to Z ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இங்கிருந்து தான் ரா மெட்டீரியலாக எடுத்து கம்ப்ளீட் ப்ராசஸ் நம்ம இங்கே தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்க. உங்களுக்கு வந்து ஸோ அதனால வந்து நம்ம இந்த குவாலிட்டிஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக தரோவாக செக் பண்ணி தான் நம்மளோட ஒவ்வொரு மிஷினுமே வெளியில் போகும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது நிறைய கஸ்டமர்ஸை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஃபீட்பேக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படின்னா இருக்குது? இப்போ நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து மெயினாக வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா சின்ன ஹோட்டல்லேருந்து பெரிய ஹோட்டல் வரைக்கும் வாங்குறாங்க. அதில் சின்ன ஹோட்டல்ஸ் வந்து நிறையா வாங்குறாங்க. இப்போ சின்ன ஹோட்டலுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க மெயினாக அவங்களோட செலவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஒரு ஆள் போட்டாங்கன்னா 500-600 ருபீஸ் ஆகுது. சரிங்க. ஸோ அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறப்ப அவங்களோட ஒவ்வொரு ருப்பியும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களும் வந்து சிரமத்தில் தான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஹோட்டல் ரன் பண்ணுறதுனா. ஸோ அதனால் எங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 3 இயர்ஸ் வந்து எந்த விதமான சர்வீஸும் தேவை கிடையாது. ஓகேங்க. ஒரு வருஷம் ஃபுல் வாரண்டி இருக்கு. அவங்களுக்கு ஒரு வருஷம் வந்து எந்த எக்ஸ்பென்சஸும் கிடையாது. கம்ப்ளீட் வாரண்டி இருக்கு. அதனால அவங்க வந்து இந்த குவாலிட்டி பத்தியோ அல்லது இது இந்த மெஷின் வந்து எக்ஸ்பென்சஸ் பத்தியோ எதுவும் கவலைப்பட தேவையில்லை. அப் டு 3-4 இயர்ஸ் அவங்களுக்கு எந்த சர்வீஸும் இல்லை. அதுக்கு மேலேயும் வந்து ஒரு சின்னதாக எக்ஸ்பென்சஸ் பண்ணாங்கன்னா போதும். பெல்ட் மாதிரி கிரைண்டர் மாதிரியான ஒரு மிஷின் தான் அது. அதனால இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மிஷினு. இதில் நிறைய எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஈஸியாக வந்து இது ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம், ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் வந்து குறைஞ்சபட்சம் 10 வருஷம் 15 வருஷம் இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேண்ணா. நீங்கள் வந்து மினிமம் ஒரு 4-5 இயர்ஸ் வந்து இது வரும்னு சொல்கிறீங்க. முக்கியமாக என்னன்னா இது கொஞ்சம் ரேரான ஐட்டம் தான். இந்த மிஷின் வந்து அதிகமாக எங்கேயும் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மேபி கிடைக்கலாம். ஆனால் அது ரேரான ஐட்டம்ங்கிற போது ஒரு 4-5 இயர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. சர்வீஸ்ங்கும் போது உங்ககிட்டயே வந்துடலாங்களா இல்ல வெளிய? எஸ் சார். இப்போ நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். இந்த ப்ராடக்ட் பத்தி கொஞ்சம் நிறைய பேருக்கு கொஞ்சம் தெரியறது இல்ல. மற்றபடி இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த கோயம்புத்தூர்ல வந்து எங்களை மாதிரி இன்னும் சில கம்பெனிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த ப்ராடக்ட் வந்து எளிமையானது தான், ரொம்ப ஈஸியானது. அதனால ஒரு சர்வீஸ் அப்படின்னு வந்தா இங்கேயே தான் வந்தாகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள், இங்க இருந்து மெட்ராஸ்க்கு நாங்க பொருள் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். ஒரு அங்க வந்து இருக்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டர் இதுல ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா நான் இங்கிருந்து மோட்டர் அனுப்பிச்சிருவேன். இப்போ இங்க ஏதாவது ஒரு பேரிங் போயிடுச்சுன்னா இங்கிருந்து நான் பேரிங் அனுப்பிச்சிருவேன். ஸோ இங்கிருந்து ஏதாவது பிளேட்ஸ் போயிடுச்சுன்னா பிளேட் அனுப்பிச்சிருவேன். அங்க இருக்கிற ஒரு சாதாரண நம்ம ஒரு கிரைண்டர் மெக்கானிக் இதை ரெடி பண்ணிட முடியும். ஒரு நல்ல ஸ்கில்டு கிரைண்டர் மெக்கானிக் இதை ரெடி பண்ணிட முடியுங்க. அதனால அவங்க சர்வீஸ் பத்தி எல்லாம் கவலையே பட தேவையில்லை. நாங்களே தான் பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஓகே. அப்ப உள்ள இருக்கிற ப்ராசஸ் வந்து பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் இல்லைங்க. ஓகே. நார்மலா கிரைண்டர்ல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் இதுலயும். ஓகே, சூப்பர்ரா. சரிண்ணா, இப்ப ஒரு மிஷின் கூட நம்ம வாங்கிக்கலாம் இங்க இருக்கிறதுல. எஸ் சார். ஓகே. இப்ப நீங்க வந்து
வந்து இப்போ உள்ள மோட்டார் தான் யூஸ் பண்றீங்க? ஆமா சார். இப்போ ஒரே டைப்ல தான் வச்சிருக்கீங்களா இல்ல இது ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய கமர்ஷியல் ரேஞ்சுக்கு வேணும் அப்படிங்கும்போது நம்ம பெருசா கூட நம்ம? எஸ் சார். இப்போ இது வந்து ரெடிமேடா எங்க கிட்ட கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 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 மணி நேரத்துக்கு 150 கிலோ வெஜிடபிள்ஸை கட் பண்ணி எடுத்துரும். அதனால இது வந்து நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கே சரியா தான் இருக்கும் ஹோட்டல் பர்பஸ்க்கு. ஸோ ஒருவேளை இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு ஏதாவது அதிகமா ஆனியன் கட் பண்றாங்க, ஒரு 200 கிலோ 300 கிலோ கட் பண்றாங்கன்னா இதுலயே பெரிய வகை மிஷின்ஸும் இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஒரு மணி நேரத்துல வந்து 300 கிலோ 400 கிலோ காய்கறிகளை கட் பண்ணும். பட் மோஸ்ட் 80% 85% ப்ராசஸ் வந்து இதுவே முடிச்சிடும். இந்த மெஷினே போதும். ஓகே. இதுல என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் சார்? இதுல வந்து மெயின் வந்து ஆனியன். ஆனியன் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து பிரியாணி செய்யறவங்களுக்கு, ரெண்டாவது சின்னதா பக்கோடா, சமோசா, இந்த மாதிரி சமையல்ல தவிர்க்க முடியாத ஒரு பொருள் வந்து ஆனியன். கண்டிப்பா நிறைய ஹியூஜ் லெவல்ல தேவை. ஹியூஜ் லெவல்ல டெய்லி வந்து ஒரு சாதாரண ஹோட்டல் கூட ஒரு 10 கிலோ 15 கிலோ கட் பண்றாங்க. அதுலயே வந்து இந்த சமோசா கம்பெனி, அப்புறம் வந்து இந்த மாதிரி பிரியாணி கம்பெனி, இப்பெல்லாம் பிரியாணி வந்து கம்பெனி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்களும் வந்து ஒரு 100 கிலோ 150 கிலோ வெட்டுறாங்க. எக்கச்சக்கமா வெட்டுறாங்க. சர்வசாதாரணமா இதுல வெட்டி வீசிட்டு போயிடலாம். ஒரு மணி நேரத்துல கிட்டத்தட்ட 150 கிலோ வெஜிடபிள்ஸ் வந்து இதில் காலி பண்ணிடலாம். அது போக ரெகுலராக கேரட்டு, பீட்ரூட்டு ஸ்கொயர் ஷேஃபில், ரவுண்ட் ஷேஃபில், ரெண்டாவது ஏதாவது பஜ்ஜி போண்டா ஏதாவது போடுறீங்க, இந்த மாதிரியான பர்பஸ், பக்கோடா பர்பஸ் எல்லாத்துக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் இது நம்மளுக்கு சேஃபான ஒரு மெஷின். எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சேஃபாக பண்ணிக்கலாம் அப்படிங்கன்னு சொல்லும்போது அது எப்படிங்க? அது என்ன மாதிரி ப்ராசஸ்? ஒவ்வொன்றுக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஸ்லைசிங் பிளேட்னு ஒன்று இருக்கு. இதில் வந்து ஒரு 4 வகையான பிளேடு, 16 பிளேடு இருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு என்ன பிளேடோ அது வாங்கிக்கலாம். 16 பிளேடு வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. இது மெஷினோட விலை தனி, பிளேடோட விலை தனி. அதனால பிளேடு அவங்கவுங்க இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரியான பிளேட்ஸ் வாங்கிக்கலாம். மெயினா வந்து ஒரு ஹோட்டல் அப்படின்னா ஸ்லைசிங் பிளேடுன்னு ஒன்று இருக்கு, கிரேட்டர்னு ஒன்று இருக்கு. கிரேட்டர் பிளேடு பொறுத்தளவுக்கு வந்து இந்த கேபேஜ் துருவல், சரிங்க, அதை துருவுறதுக்கு உண்டான பிளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கொயரா யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்கொயரா வந்து பொரியல் கட் பண்றீங்கன்னா ஸ்கொயரா யூஸ் பண்றது டைசர், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. மாதிரி பார்க்கும்போது பிரசன்ட் பண்றதுக்கு கூட நம்ம தேவையான மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு அழகா எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி சைஸ்ல பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா இப்போ ஸ்லைஸா பண்றதுலயே வந்து கொஞ்சம் பெருசா தேவைப்படும். பஜ்ஜி போடுறோம்னா கொஞ்சம் பெருசா போடுற மாதிரி இருக்கும். இல்ல வந்து ஏதாவது சமையல் யூஸ் பண்றோம்னா கொஞ்சம் சின்ன அந்த சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. எஸ் சார். சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல, ஆனா சைஸ்க்கு தகுந்த பிளேட்ஸ் இருக்கு. இப்போ ஸ்லைசர் பிளேடுன்னு எடுத்துட்டீங்கன்னா ஸ்லைசர் பிளேட்ல வந்து நம்மளுக்கு ஒரு 3 வகையான பிளேட் இருக்கு. 1.5 mm, 3 mm, 4.5 mm. ஓகே. ஸ்லைசர்லயே 5 mm அந்த மாதிரி அதுலயே 3 பிளேட் இருக்கு. சோ இது 3 சைஸ்ல நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஓகேங்க. அதுலயே டைசர் எடுத்துட்டீங்கன்னா பொரியலுக்கு ஒன்னு இருக்கு, சாம்பாருக்கு ஒன்னு இருக்கு. சாம்பார்ல பெரிய வகை சாம்பார், இன்னும் கொஞ்சம் பெருசா வெட்டுறதுக்குன்னு ஒன்னு இருக்கு. கிரேட்டர்னா கிரேட்டர்ல 3 பிளேட் இருக்கு. லேசான துருவல்ல இருந்து நம்ம அல்வா பண்றதுக்கு ஒரு துருவாங்க திருநெல்வேலி சைடுல ஒரு லேசா. அப்புறம் அந்த தேங்காய் பூக்குன்னு ஒரு துருவாங்க, அதுக்கு அது லேசா எடுக்கிற மாதிரி ஒன்னு இருக்கு. சோ அதை விட வந்து நம்மளுக்கு இந்த பொட்டேட்டோ, கேரட், பீட்ரூட் இதெல்லாம் துருவல் மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு பிளேட் இருக்கு. எல்லா சைஸ்க்குமே பிளேட் இருக்குங்க. ஓகே. நீங்க சப்போஸ் வந்து நிறைய பேர் அந்த கேட்டரிங் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு ஹியூஜ் லெவல்ல ஒரு 1000 to 1500 அந்த மாதிரி வந்து சமையல் பண்ணி நீங்க ஒரு சர்வீஸ் எடுத்து பண்ணும்போது அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின் இது. எஸ் சார். இப்போ கான்ட்ராக்ட் பொறுத்தளவுக்கு வந்து இப்போ ஆளுங்க வந்து ஒரு 4 பேர் 5 பேரை கூட்டிட்டு போவாங்க. அது தேவையில்லை. இந்த ஒரு மிஷினை வாடகைக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா போதும். இப்போ அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா பக்கமே. இப்போ அதுவும் வந்து அவைலபிள் இல்லை, அவங்க சொந்தமாக இருக்கிறவங்களும் வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ எனக்கு நிறைய நண்பர்கள் வந்து நிறைய பேர் அந்த ஹோட்டல் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கவங்க எங்கள் மிஷின் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஓகேங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் இது தட்டிக்கலாம். இப்போ இது வந்து ஒன்றும் சேஃபாக யூஸ் பண்ணி அப்படியே இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து ஹார்டாக யூஸ் பண்ணலாம், அதை பற்றியெல்லாம் கவலையே பட தேவையில்லை. இதில் யூஸ் பண்ணிக்க மெட்டல் என்ன மெட்டல்? ஃபுல்லி அலுமினியமுங்க. ஆமாங்க. இப்போ இந்த சாம்பர், இந்த ரெட் கலர் பார்ட் ஃபுல்லுமே அலுமினியம். ரெட் கலர் கீழே இருக்கிறது வந்து எஸ்எஸ்ங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் தான். மீதி ஒரு நட்டு ஸ்க்ரூ கூட நமக்கு எம்எஸ்ல இருக்காது. துருப்பிடிக்கிறதுங்கிற பிரச்சனை இருக்காது. எல்லாமே எஸ்எஸ், எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம். ஓகே. உள்ள இருக்கிற மோட்டாரோட கெபாசிட்டி என்னன்னா இருக்கும்? இதுல வந்து 750 வாட் மோட்டார் யூஸ் பண்ணப்படுதுங்க, ஹெவி டியூட்டி. இப்போ உங்களுக்கு வந்து எங்க வேணாலும் இப்போ லோ வோல்டேஜஸ் கூட இருக்கலாம். அப் டு நமக்கு 170 வோல்டேஜ் வரைக்குமே நம்ம மெஷின் ஒர்க் பண்ணும். ஓகே. கரண்ட் கன்சம்ப்ஷன் எந்த அளவுக்கு? கரண்ட் கன்சம்ப்ஷன் வந்து ஒரு கிரைண்டர் எடுக்கிற அளவுக்கு, ஒரு மிக்ஸி எடுக்கிற அளவுக்கு இருக்குங்க. ஒரு மிக்ஸி
மிக்ஸி அளவுக்கு வந்து இது எடுக்கும் அவ்வளவுதான். ஓகே. ஒரு அதே வாட்ஸ்ல சொன்னோம்னா ஒரு 750 வாட்ஸ், ஒரு யூனிட்ல சொன்னோம்னா 1 மணி நேரம் இந்த மெஷின் ஓடிச்சுன்னா ஒரு யூனிட் ஓடலாம். ஓகேண்ணா. சரிண்ணா, இப்போ இது யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம வந்து சேஃப்டியா இருக்கு? ஏதாவது இதுல டேஞ்சர்ஸா ஏதாவது இருக்குங்களா? டேஞ்சர்னு இதுல எதுவுமே கிடையாது சார். ஏன்னா இப்போ இது இருக்கு இல்லைங்களா, மெஷின் பிளேடு உள்ளுக்குள்ள இவ்வளவு தூரத்துக்குள்ள ஓடுது. நம்ம வந்து இது போட்டு இப்படிதான் வந்து போட போறோம். இப்போ இங்கேயும் அப்படிதான், இது இந்த ராடு போட்டு தான் உள்ள போட போறோம். கை விட்டாலும் கூட நம்மளுக்கு இதுக்கு மேல கீழே இறங்காது. நம்ம ஏதாவது வேணும்னே கொண்டு போய் ஒரு விரலை கொண்டு போய் உள்ளூட்டிங்கன்னா தான் வந்து அறுத்துருமே தவிர மற்றபடி அது அறுத்துரும், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. இதில் டேஞ்சரே கிடையாது சார், எந்த டேஞ்சரும் இல்லை. நம்ம சேஃபாக பண்ணிக்கலாம். ஆமாம், இது ஃபுல் சேஃபாக பண்ணிக்கலாம். கத்தி நம்ம கையில் இருக்கிற கத்தியில கூட உங்களுக்கு அடிபட்டுரும். இதில் வந்து அந்த பிரச்சனை கூட இருக்காது. ஓகேண்ணா, நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. இதோட ப்ரைஸுங்கும் போது எந்த மாதிரி இருக்குங்களா? சார் இது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த விலை ஏற ஆமாங்க, அலுமினியம் பேஸும் காப்பர் பேஸும் வந்து ஏறிடுச்சு. இந்த வருஷம் நிறைய வந்து மெஷினில் வந்து விலை மாறுதல் இருக்கு. இன்னத்த பிரைஸ் வந்து 16,500 இருக்கு. இது நாளைக்கே கூட மாறலாம், அடுத்த மாசமே கூட மாறலாம். அதனால பிரைஸ் வந்து இட்ஸ் நாட் a ஸ்டாண்டர்ட். இப்போதைக்கு இருக்கிற விலை வந்து இதனுடைய பிரைஸ் வந்து 16,500 ரூபாய். ஓகே, ஏறலாம் இறங்கலாம். இதோட வந்து ஒரு பிளேட் வந்து வந்துரும். அடிஷனல் பிளேட்ஸ் வந்து வாங்கணும். நான் இப்போ 16 பிளேட் சொல்றேன் அப்படின்னா 16 பிளேடும் நீங்க வாங்க தேவையில்லை. ஒரு ஹோட்டல்னா ஒரு 5 பிளேட் உங்களோட நீடுக்கு தகுந்தது வாங்கிக்கலாம். ஆமா, ஒரு 20,000 ரூபாய் 22,000 ரூபாய் பட்ஜெட்குள்ள அவங்க ஒரு ஹோட்டலுக்கு உண்டான எல்லா பிளேட்ஸையும் வந்து வாங்கிக்கலாம். 20-2500 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இதுல வந்து நீங்க ரெண்ட் குட்டு கூட நீங்க அதை சம்பாதிக்கலாம். நீங்க ஒரு மேரேஜ் ரிலேட்டடா உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச ஒரு கான்ட்ராக்ட்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்க இந்த மாதிரி ரெண்ட் கொடுத்துட்டு ஒரு 5,500 அந்த மாதிரி கூட கொடுத்து சம்பாதிக்கலாம். நிறைய யூஸ்ஃபுல்லானது இது. ஸோ இது கண்டிப்பா வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. சரிண்ணா, இப்போ வெளியூர்ல இருந்து பாக்குறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம்? அவங்களுக்கு வந்து ஏதாவது டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பலாங்களா? எஸ் சார், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் வந்து இந்தியா மார்ட்லேயும் வந்து இருக்கேன். சரிங்க. சில கவர்மெண்ட் ப்ரோட்டல்ஸில் கூட இருக்கேன். ஸோ எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நார்த் இந்தியா சைட்ல இருந்து வாங்குறாங்க. இப்போ டைரக்டா டீலர் கிடையாது, நேரடியாவே வாங்குறாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாமே வந்து என்ன ஒரு இது சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, சர்வீஸ்க்கு வந்து நாங்க கம்ப்ளீட் சப்போர்ட் பண்ணிடுறோம். எனி ஸ்பேர்ஸ் இங்க இருந்து அனுப்பிச்சிடுறோம். எந்த வகையான சர்வீஸ் வீடியோ காலில் வந்ததுனால உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துறோம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மெயின் சர்வீஸுங்க. இந்த மெஷின் வாங்கிட்டாங்கன்னா சர்வீஸ் என்ன பண்றதுன்னு அதே தான் நம்ம லோக்கலுக்கு வந்து இங்கிருந்து நம்ம கோயம்புத்தூர் அல்லாத மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து கூகுள் பேல பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அன்னத்தினாலே இமீடியட்டா ஏற்றிடுறோம். ரெண்டாவது அவங்க டெமோ பார்க்கணும்னு விரும்புனாங்கன்னா வாட்ஸ்அப் ஆன்லைன் காலில் வந்தாங்கன்னா அவங்களோட மெஷினுக்கு டெமோ காமிச்சு அதுக்குண்டான எந்தெந்த பிளேட் போட்டுருக்கிறோன்னு காமிச்சு அதை பேக் பண்றது வரைக்குமே கூட காமிச்சு அதை கொண்டு போய் நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் போட்டுருவோம். டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்ல இருந்து அவங்க எடுத்துக்கலாம். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. இப்போ என்னன்னா ஆல்ரெடி ஒரு கம்பெனி ஓன் பண்ணிட்டு வேற ப்ராடக்ட் பண்றவங்களாகட்டும் இல்லை வந்து நியூவாகவே நான் வந்து ஒரு டீலர்ஷிப் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி தாராளமாக பண்ணலாங்க. இதில் வந்து அடிஷ்னலாக வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான கமர்ஷியல் ஹோட்டல்காரங்களோட தொழிலோட இணைஞ்சிருக்கிறவங்க இந்த தொழில் எடுத்து பண்ணலாம். இந்த பாத்திரம் பண்றவங்க, அதுக்குண்டான அந்த ஃபுட் எக்யூப்மெண்ட்ஸ் பண்றவங்க, இது எல்லாமே டீலர்ஸ் தாராளமா பண்ணலாம். அவங்க கீழே என்னோட நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க அதுல இருந்து அவங்களை கேட்டுக்க சொல்லிருங்க அவங்க என்னன்னு. சூப்பர். ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லா கொஸ்டினும் நான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே தான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இவரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வந்து ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கும். இவரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நிறைய தேவைப்படும். நான் வந்து புதுசாக வந்து கேட்டு எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கேன். இதில் கலர்ஸ் ஏதாவது அவைலபிள் இருக்குங்களா? மோஸ்ட்லி ரெட்டுங்க, இன்னொரு லைட் பிங்க் கலர்னு ஒன்று இருக்கு. அது ரெண்டு தாங்க. மோஸ்ட்லி ரெட் அவைலபிள். ஓகே. இது கேட்டு மெரூன் ஒன்று இருக்கு. ரெண்டு தாங்க. கலருக்கு வந்து நாங்கள் பெரிய அளவில் டைமிங்ஸ் கொடுக்கறது இல்லை. இது ரெண்டு கலர் தான் ஜென்ரலாக போகுது, அதனால வச்சிருக்கோம். இது ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்துல வச்சு யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து கலர்ஸ் இருக்கணும். ஆமாம் சார், இருக்கணுங்கிறது இல்லை. ஓகே, சரிண்ணா. இப்போ ஒரு 16,500 ப்ராடக்ட் வந்து மக்கள் வந்து தூரத்தில் இருக்கிறவங்க வந்து ஸ்டார்டிங்ல கொடுத்து வாங்குறது கொஞ்சம் தயக்கமா இருக்கும். அதனால சிஓடி ஆப்ஷன் ஏதாவது அவைலபிள் இருக்குமா? எஸ் சார், புரியுது உங்களோட பிரச்சனை என்னன்னு புரியுது. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா சிஓடியில் வந்து எதனால எங்களால் அனுப்ப முடியறதில்ல அப்படின்னா, சிஓடி சின்ன ஒரு 100 கிராம் 200 கிராம் இந்த மாதிரி செல்போனு இல்லாட்டி ஒரு 2 கிலோ அதுக்குள்ள இருந்ததுன்னா எனக்கு கொரியர் சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. பட் ஒரு 100-200 கூட அனுப்பிச்சிடலாம். பட் இந்த கொரியர் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 rupees வரைக்குமே இந்த 32 கிலோ அனுப்பணும்னா செலவாகும். கொரியர்ல அனுப்பணும்னா நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு எந்த விதமான அமௌண்ட்டும் வாங்குறது இல்லை. நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் போட்டு கொடுத்துறோம். நீங்கள் ஆஃபீஸ் இப்போ சென்னைன்னு எடுத்துட்டீங்கன்னா
ஒரு நீங்கள் வேளச்சேரியில் இருக்கீங்கன்னா வேளச்சேரி பக்கத்தில் என்ன ஆஃபீஸ் இருக்கோ ஒரு கிலோமீட்டருக்கு தொலைவில் நாங்கள் அதில் போட்டு கொடுத்துறோம். நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கணும். அது வரைக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவரி வந்து ஃப்ரீ தான். பட் சிஓடின்னு வரப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2000 ரூபாய் வந்து அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் வந்து கொரியருக்காக செலவு பண்ண வேண்டி வருது. அது வேண்டியதில்லை. அதனால் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து எங்களோட வெப்சைட் நம்பர் கொடுத்துட்றோம், எங்களோட ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துட்றோம். ஈவன் சில பேர் ஐடி கேட்க சொன்னாலும் கொடுத்துட்றோம். ஒன்றும் எங்களுக்கு வந்து இதில் இது இல்லை. யாராவது வந்து அவங்க வாட்ஸ்அப் ஆன்லைன் காலில் வந்தீங்கனாலும் எங்களோட ஃபேக்ட்ரி பார்த்துக்கலாம், எங்களோட யூனிட் பார்த்துக்கலாம், மெஷின் டெமோ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா பேமெண்ட் பண்ணாங்கன்னா போதும். ஓகேண்ணா, சூப்பர். ஸோ இதோட டெமோ வந்து எங்களுக்கு காட்டிடுறீங்களா? இது வந்து எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து காட்ட முடியுங்களா? ஓகே சார், ஷூர், கண்டிப்பாக எல்லா டெமோவும் பார்த்துக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சப்போஸ் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இவர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியதில்லை. இந்த வீடியோவே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம். எனக்கு காட்டிடுறீங்களா? ஓகே, காமிச்சிடலாம் சார். இப்போ நம்ம டெமோ பார்த்துடலாங்களா? கம்ப்ளீட்டாக அந்த மிஷின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்றேன். கம்ப்ளீட்டாக இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக அலுமினியம் பாடி. இந்த ரெட் கலர் போர்ஷன் ஃபுல்லுமே அலுமினியம் பாடி. கிட்டத்தட்ட ஒரு 16 kgs அலுமினியம்னால நல்லா திக்காக செய்யப்பட்டது. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இது ஃபுல்லுமே அலுமினியம். இது கம்ப்ளீட் அலுமினியம். இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே அலுமினியம். இதுதான் சாம்பர், வெஜிடபிள் சாம்பர்னு சொல்லுவோம். இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம பிளேட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பெரிய சிரமமே இல்லை. இவ்வளோ தான் பிளேடை போடுறதும், அவ்வளோதான், முடிஞ்சு. ரொம்ப ஈஸி. பிளேட் சேஞ்ச் பண்ணுறதை பொறுத்தளவுக்கு வந்து ரொம்ப ஈஸி. நான் ஜஸ்ட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். சுற்றுறது மட்டும். இப்படி நீங்கள் ஆன் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பிளேட் போட்ட உடனே இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மெஷின் போட்டு இதில் எந்த வெஜிடபிள்ஸ் இதில் போடுறோமோ இந்த வெஜிடபிளை போட்டுட்டு நம்ம இந்த ஹேண்டில் இருக்கும், இது நம்ம அமுத்தினோன்னா போதும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இது பெரிய டெக்னிக்கலாக எந்த விஷயமும் இல்லைங்க. இதில் ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தான். அடுத்தது வந்து நம்ம பிளேட் பற்றி பார்த்துடலாங்க. இப்போ இது வந்து ஒரு வகையான பிளேடு. இது வந்து ஸ்லைசர் பிளேடுன்னு சொல்லுவோம். இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கட்டர்ஸ், இப்போ நிறைய பிளேட்ஸ் இருக்குங்க. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். இது வந்து பொரியலுக்கு உண்டான பிளேடு. இந்த பொரியலுக்கு உண்டான பிளேடு யூஸ் பண்ணுறப்போ வந்து 2 பிளேட்ஸ் யூஸ் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து டைசர்னு சொல்லுவோம். இந்த டைசர் இதில் போட்டுட்டு இதுக்குண்டான கட்டரை மேலே போடணும். இது ஒன்று மட்டும்தான் வந்து 2 பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறது. இவ்வளோ தாங்க, வேறு எதுவும் இல்லை. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். பாட்டுக்கு மேலேருந்து ஏதோ வெஜிடபிள்ஸ் போட்டால் போதும். நம்ம ஏதாவது வந்து இந்த கேரட்டு அல்லது வெண்டைக்காய் இந்த மாதிரி ஏதாவது ஐட்டம்ஸ் போடுறப்ப மட்டும் நம்ம இந்த போர்ஷன் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து சின்ன வெஜிடபிளாக இருக்கிறதுனால இந்த போர்ஷன் யூஸ் பண்ணணும். இதில் போட்டு யூஸ் பண்ணி இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வழியாக வந்து வெஜிடபிள்ஸ் வந்து இது வழியாக வரும். நீங்கள் இது வழியாக நீங்கள் கேரி பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸை. நாய்ஸும் அப்படி தான். இவ்வளோ தான் வந்து எம்டி மிஷினோட நாய்ஸு. வெஜிடபிள் போட்டிங்கன்னா அந்த வெஜிடபிள் வெட்டுறதுனுடைய ஒரு சவுண்டு வரும், அவ்வளோதான். மற்றபடி கிரைண்டரோட சவுண்டை விட இது கம்மியாக தான் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் சொல்லுவோம். நான் துருவல் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ இதுக்கு வந்து தேங்காய் துருவல், கேபேஜு, அதாவது கேரட்டு, பீட்ரூட்டு, இதுகளை எல்லாத்தையுமே துருவி எடுக்கிறதுக்கு நம்ம உபயோகப்படுத்துவோம். நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கு பொறுத்தளவுக்கு வந்து இந்த பிளேடு வந்து அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் அவ்வளோதான். போட்டாச்சுனாக்கா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மெஷின் தான் இது. இவ்வளோதான். இதுலேயே வந்து கிட்டத்தட்ட நம்மளோட சவுத் இந்தியன் டிஷ்ஷுக்கு உண்டான எல்லா பிளேட்ஸும் இதுலேயே வந்துருச்சு கிட்டத்தட்ட. இன்னும் என்ன ஒரு ஆனியன் பிளேட் கட் பண்ணுறதுன்னா தனியாக ஒரு ஆனியன் பிளேடு வாங்கிக்கணும். ஆனியன் பிளேடில் இதில் ஏன் அது வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சேஃப் இருக்கும். இதில் வந்து சைஸஸ் வந்து திக்னஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாகவும் குறைச்சலாகவும் பிளேட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி அடிஷ்னலாக வாங்கிக்கலாம். இப்போ இந்த மெஷின் பற்றின டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னோட நாலேஜுக்கு இருக்கிற அத்தனையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரும் வீடியோ ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கிற ஃபோன் நம்பர்ஸ்க்கும் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். உங்களுக்கு பர்சனலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால முடியும். நேரில் வர்றீங்கன்னா VTech நம்பர் 464 பாலன் நகர் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் வந்து பாலன் நகர் கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க. ஜென்ரலாக VTech கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க. இல்லைனாலும் நாங்கள் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூகுளோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் செலக்ட் பண்ணிங்கனாலும் வந்துடலாம்.